நம்மிடையே வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் நமது தொடக்கம் ஒரு புள்ளி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு அசம்பிள் ஆகியிருக்கிறது அவராலங்கிறதுனால தோழர் அன்பரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். தோழர்களே, பொதுவாக ஒரு மரபை மீறிய செயல் இந்த இன்விடேஷனில் என் பேரே இருக்காது. ஒரு தவறான இதை முன்னாள் மாநில தலைவன் அடிப்படையில் பண்ணுறத முதல்ல வருத்தத்தோடு எதிர்காலத்தில் அப்படி பண்ணாதீங்க. உங்களோடு போராட்டங்கள் பங்கேற்றதற்காக உங்களோட பார்வையாளராக வந்திருந்தேன். இதில் இப்போ வாழ்த்துறையாக வந்திருக்கு. எனவே வாழ்த்துறைக்கு முன்னாடி நம்முடைய களப்போராளியும் நட்பு கலந்த தோழமையோடு பழகக்கூடிய எம்எல்ஏ தோழர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் உள்ளிட்ட போராளிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 2017 போராட்டம் அது நடக்கும் பொழுது நீங்கள் யாரும் அரசூழியர் சங்க உறுப்பினர் கிடையாது. 2017 போராட்டம் நீங்கள் நடத்தும் போது நான் போராளியாக மாறினதே அப்போ தான். நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போ எல்லாம் உங்களுக்கு நான் வழிகாட்டினேன். ஒரு போராளியை, அன்பரசு என்ற போராளியை உருவாக்கியது யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இந்த எம்ஆர்பியினுடைய போராட்ட களம் தான் எனக்கு மாத்துச்சு. நான் சங்கத்தில் 85 நிர்வாகியானேன். 2017 அரசூழியர் சங்க பொதுச் செயலாளராக போட்டி போட்டு வென்றெடுத்த பிறகு நான் சந்தித்த முதல் போராட்டம் பொதுச் செயலாளராக எம்ஆர்பி செவிலியருடைய போராட்டம். எனவே உங்களை விட நான் சாகும் வரை மறக்காத நாள் அது. உங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அரசனுடைய வன்மத்துக்கு எதிராக வன்மையான கண்டனத்தோடு ஒரு பத்திரிகை செய்தியை நள்ளிரவு 12 மணிக்கு நான் ரிலீஸ் பண்ணேன். நீங்கள் தூங்கலை, இல்லை நாங்களும் தூங்கலை. நள்ளிரவு 12 மணிக்கு அந்த பத்திரிகை செய்தியை படித்த ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் விடியகால 5 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறார். அன்பரசு, உங்களுடைய பத்திரிகை செய்தி படித்தேன். இது போன்று ஒரு அமைப்பு இந்த அரசை இப்படி வன்மா கண்டிச்சது இல்லை. நீங்கள் சொல்லியிருக்க அத்தனையும் உண்மை. ஏனென்றால் அவர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க சொன்னதே நான் கொடுத்த நீதிமன்ற தீர்ப்பு. எனவே நாம் இருவரும் இணைந்து இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு காண்பதோடு தொடர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டு காலைல அவரை கூட்டு வந்தேன். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் காவல்துறையை எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் என்றால் செவிலியர்கள் நீங்க தான். அன்றைக்கு சென்னையில் காவல்துறையை நானும் அந்த கடுமையா, இந்த ஜாயின்ட் கமிஷனர் அன்புவா கடுமையா அவங்களை அடக்குமுறை, டாய்லெட் அடைச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. எனவே தோழர்களே, உங்களுடைய கோரிக்கை கூட பார்த்தேன். சம வேலைக்கு சம ஊதியமா, அது கேட்கறது நல்லது, அது நிரந்தரம் அல்ல. சம வேலைக்கு சம ஊதியம் அடுத்த வாரம் கூட இந்த திராவிட மாடல் அரசு கொடுத்துருவாங்கன்னா நிச்சயமா கொடுத்துருவாங்க. அதனால என்ன புண்ணியம், ஏதாவது புண்ணியம் இருக்கா? நான் உங்க கோரிக்கையை குறைச்சி மதிப்பில்லை, எச்சரிக்கையோடு இந்த திராவிட மாடல் அரசு இல்லை, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், கோரிக்கை வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். மோப்ப சக்தியை இழந்த நாய்க்கு கொடுக்குற பென்ஷன் கூட எங்களுக்கு கிடையாதான்னு கேட்டாங்க. சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் கொடுத்துட்டாங்க. சம வேலைக்கு சம ஊதியன்ற மாதிரி ஊரக வளர்ச்சி துறையில் இருக்கக்கூடிய நம்முடைய பஞ்சாயத்து செக்ரட்டரியா அவங்க கேட்டாங்க, நாங்கள் ரெக்கார்ட்ல இருக்க இணையாக நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு ஒரு பதிவரை எழுத்தருக்கு இணையான ஊதியத்தை தரணும்னு சொல்லி கொடுத்துட்டான். என்ன கிடைக்கல தெரியுமா? இப்போ நீங்கள் எம்ஆர்பி செவிலியர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ் பிடிக்கிறாங்களா? உங்களுக்கே தெரியல. அதுதான் பிரச்சனை. பதிவரை எழுத்தர் ரெக்கார்ட்ல இருக்க இணையான சம்பளத்தை கொடுத்துட்டு உனக்கு பென்ஷன் கிடையாதுன்ட்டான். இப்ப எம்ஆர்பி செவிலியர் நீங்க நிரந்தர சம வேலைக்கு சம ஊதியம் வாங்கிட்டு இருந்தா கூட நீங்க நிரந்தரமாகும் போது உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கக்கூடிய சர்வீஸ் இருக்குமா? நிரந்தர எம்ஆர்பி எப்போ வருவீங்க? ஒரு 45 வயசுல வருவீங்களா? எப்போ வருவீங்களான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் போய் பிரைவேடைசேஷன் பண்ணி பேசலாம் தெரியும். சம வேலைக்கு சம ஊதியத்தோடு சிபிஎஸ் பிடித்தாதான் பழைய பென்ஷனுக்கான உத்தரவாதத்தை பண்ண முடியும். பணம் பிரச்சனையே இல்லை.
எனக்கு கிடைச்ச அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசனுடைய மாடல்ல ஊரக வளர்ச்சித் துறையில் அப்படி பண்ணோம் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு. எனவே சம வேலைக்கு சம ஊதியத்தை விட எனக்கு இன்று முதல் நீ சிபிஎஸ் அப்படி பழைய பென்ஷன் பெறும்பொழுது நான் பழைய பென்ஷனுக்கு போகும்போது வாழ்க்கைக்கான உத்தரவாதமான பென்ஷன் கிடைக்குன்றதையும் சேர்த்து நீங்க தொடர்ந்து போராடுங்க. 2017 ஜூலையில் ஆரம்பித்த போராட்டத்தில் இன்றைக்கு ஒருபடி முன்னேறினாலும் மீண்டும் இந்த ஜூலை 2025 அறிவித்திருக்கக்கூடிய போராட்டத்தில் உங்களோடு கரம் கோர்ப்பேன் என்ற வாழ்த்துறையோடு விடைபெறுகிறேன். நன்றி தோழர். எண்ணியவன் உறங்கலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. நீங்கள் எங்களுக்குள் வித்திட்ட விதைகள் பல விருட்சங்களாக உருமாறி பல போராட்ட களங்களை வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்களாக உருப்பெற்று நீங்க கொடுத்த அந்த அறிவுரையின்படி தீர்மானங்களையும் கோரிக்கைகளை மிக கவனமாக அரசுக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு அவரை கௌரவிக்கும் விதமாக தோழர் சுபின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.